ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங் கிச்சனில் ஓணம் ஸ்பெஷல் புளி இஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளி இஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணது ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பு வெல்லத்தை இந்த மாதிரி உருக்கி எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கு. இது ஒரு 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 10 சாம்பார் வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, மிளகாத்தூள், வெந்தயம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கோகோனட் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடுகும் வெந்தயத்தையும் தாளிச்சிடலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பெல்லாம் நல்லா தாளித்ததும் நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வைஷாக சந்தி ನಿಂಚುಂಡಿಲೆಂದಿ ಅರುಮಸಗಿದ ನದರ ಕಾಂದಿಯೋ ಮೋಹಮೇ പറയൂ നീ വെണ്ണിൽ നിന്നും പാറി വന്ന ലാവണ്യമേ വൈശാഖ സന്ധ്യ നിൻ ചുണ്ടിലെന്തി അരുമസകിത നദര കാന്തിയോ. இப்போது நல்லா வதங்கிருச்சு இஞ்சி. நெக்ஸ்ட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொதித்ததும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வெல்லம் உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். அது வரைக்கும் சிம்மிலே வச்சு நீங்கள் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது புளி இஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ஓண சദ്യயில் வைக்கிற ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்கள் இதை டைட்டாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.